அதோடு பைபிளில் உள்ள 3 வசனங்களையும் கூறினார். அதில், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டும், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டியகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று எழுதினார். இப்படி தொடர்ந்து அவர் தனது கருத்தை நியாயப்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக பைபிள் வசனத்தை எழுதி வருகிறார். முஸ்லிம்களுக்கு எதிராகவும் அவதூறு பரப்புகிறார். அலெக்சாண்டரின் அனுமன் பதிவுக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மட்டுமின்றி அமெரிக்கர்களும் பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உலகின் மிகவும் பழமையான மதம் இந்து. இந்தியாவில் கோடிக்கணக்கில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களிடம் அலெக்சாண்டர் நடப்பது போல் எந்த இந்துவும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டது இல்லை. தங்கள் மதத்தை இன்னொருவரிடம் திணிக்காத மதம் இந்து மதம். அவர்கள்